கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். முதல்ல என்னால் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது எனக்கு. உடலை பற்றினால் உலகை அறியலான்னு சிவாகமத்தில் இருக்குதுன்றார். பாட்டு நம்பர் சொல்லணுமா இல்லையா? பாட்டு நம்பர் பக்கம் நம்பர் சொன்னால் நல்லது. இவங்க இந்த பேசுகிறவங்கள எவிடன்ஸ் கொடுங்க, ஏன்னா அவனை சொல்லி பேசிட்டு போயிடுவானுங்க. நம்பர் சொன்னால் நம்ம ஒத்துப்போம். 10ஆம் தேதி 3ஆம் மாதம் 68 நான் பிறந்தேன்னா ஆமான்னுவீங்க. பிறந்ததுன்னு உண்மை தான். 10ஆம் மாதம் 3ஆம் தேதி உங்களுக்கு தேவையில்லாது, ஆனால் மனப்பாடமும் பண்ணிப்பீங்க. அதனால் 10ஆம் மாதம் 3ஆம் தேதி வரப்போதான்னு பார்த்துன்னு இருப்பீங்க. அப்படி தானே? பிறந்த நாள் வாட்சி சொல்கிறதுக்கு நான் ஏதோ ஒரு நாள் உளறி விட்டுருப்பேன். எனக்கு வாஜ்பாய்க்கெலாம் டேட்டா பற்றி கிடையாது. ஏதோ ஸ்கூல் எதுவுமே சேர்த்து விட்டானுங்க. அவங்க நம்பர் சொன்னாங்க. என்ன பண்ணிட்டாங்க எங்கள் அப்பாலாம் நம்பர் சொல்லிட்டாங்க. நிறைய பேருக்கு அப்படி தான் நம்பர் சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த காலத்துலாம் அப்படிலாம் கிடையாது. எங்கள் அம்மா ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தா, குஞ்சு நிமிடுற மாதிரி, அதில் எழுதி வச்சுருந்தா. காது எட்டுனா ஸ்கூலில் சேர்த்துப்பாங்க, அது வேறு. நம்பர் எதனா சொல்லணும் நீ. ஆமாம், எதனா ஒரு நம்பர் சொல்லணும். முதல்ல 2 டிஜிட் நம்பரு, அதுமா 2 டிஜிட் நம்பர் 12க்கு மேலே போகக்கூடாது. அப்புறமா 4 டிஜிட் நம்பர் சொல்லணும். அவன் 4 டிஜிட் நம்பர் சொன்னால் கூட அவன் 68 சொல்லியிருப்பான். 2028 வந்துட்டு பேர் போய் வச்சிங்கன்னு வச்சு, ஒரு 10,000 வருஷம் போய் பார்த்துட்டு திருப்பி போய் புக்கை போய் பார்த்தீங்கன்னா எந்த 28ன்னு தெரியாது உங்களுக்கு. 2068 1928 ஏன் நம்மளுமோ ஒரு 1000 வருஷத்தில் கதை முடிஞ்சிட்டு போகுதுன்னு நினச்சின்னு இருப்போம். அது புக்கு 10,000 வருஷமாக இருக்கும். அதுமாதிரி எந்த 68 இது மாதிரி பெரிய குழப்பங்க ஏற்படுது. இப்போ என்ன கேள்வியே, உடலை பட்டுனா உலகத்தை அறியலான்ட்டு முதல்கே விஷயம் இருக்குது. இந்த உலகத்தை அறியறதுக்கு நீங்கள் முடியாதுங்க, சாத்தியம் இல்லை. எத்தனை முறை சுற்றி பார்த்தா என் முதுகை பார்த்துருவேன் நான், முடியவே முடியாது. 2 மிரர் வச்சு பார்க்கலாம், பின்னாடி ஒரு மிரர் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் நான் தாடியில் ஒரு ரிங்கு போட்டுனுக்கிறேன்ல, நான் கண்ணாடி பார்த்து சரி பண்ணுவேன், அது பின்னாடி போகும். இல்லை நம்ம இப்படி தானே தள்ளுறோம், அது என்ன ஆகுது, ஏன் பின்னாடி போகுது? கண்ணாடி பார்க்காம தள்ளுவோம், கரெக்டாக இருக்கும். எனக்கு மாயத்தோற்றத்தை ஏற்படுத்துது இது. கண்ணாடி என்ன பண்ணுது, நான் லெஃப்ட் ரைட்டு தெரில எனக்கு, நான் நல்லா பண்ணுறேன். நான் இப்படி திருப்புறேன் கண்ணாடி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது. ஆனால் நேராக பண்ணும்போது எனக்கு தெரியுது இப்படி தான் திருப்புறேன், கண்ணல்ல தப்பாக திருப்புறேன். நீங்கள் அது மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள், தெரியும். நிறைய நாள் சைடு கோடு எடுத்து வரவங்களாம் இப்படி தான் போல நினச்சி நிற்பானுங்க. எதிர்க்கிறவங்க எப்படி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம இந்த பக்கம் வாரி இப்போ தலையில், எதிர்க்கிறவங்க எப்படி தெரியும்? செல்ஃபி வந்த பேர் தான் நிறைய பேருக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம படிக்கிறதெல்லாம் தலைக்கே தெரியும்ன்ட்டு. இப்போ இந்த லெட்டர் கூட செல்ஃபி எடுத்தால் எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்க? உபதேசம் பெற்றவங்களாம் தெரியும், மிரர் எஃபெக்டோட வச்சுருப்பான். இப்போ பார்த்துக்கிறாங்களே லைவு, அவங்களுக்கே இந்த கை ஆட்டினா அந்த கை ஆட்டுற மாதிரி தெரியும். என்ன நினச்சின்னு இருப்பாங்க, ஐயா ரொம்ப வலது கை ஆட்டி ஆட்டி பேசிங்கிறாரு. வலது கையில் தான் வாட்சி கட்டினுக்கிற பொழுது. அது மாதிரி உடம்பை பார்த்தாலாம் உலகெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. எதுக்கு உலகத்தை தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரியல. எதுக்கு கூட வாழ்ந்துங்கிற பொண்டாட்டியை தெரிஞ்சுக்க முடியல, கூடவே வாழ்கிற புருஷனை தெரிஞ்சுக்க முடியல. ஒரு நடிகை அரசியல்வாதி ஆகிட்டான்ட்டு அவன் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டான்ட்டு அவன் யூடியூப்பில் பேச்சுக்கிறான். அவன் தான் வச்சுருந்தான் நான் போட்டோ காட்டுறேன் பார்த்தியா, இவங்கள வச்சுருந்தாங்க, இவங்க அப்படி வச்சுக்கிறான். எதுக்கடா யாரையும் வச்சுக்கிறாங்க? உங்களுக்கு என்ன வந்து ஓட்டு போட்டால் போடுங்க, போடா கட்டி போங்கடான்னு விட்டுணும் தானே. இதுமாரி நிறைய இறந்தா சத்திய எச்ச கலைஞருக்கும் நம்மள வர கேள்வி கேட்குது. உடம்ப சிவாகமத்தில் சொல்லிக்கிறாங்க, உணர்வோடு அணுகிறதா. உணர்வோடு அணுகிறதுன்னா சோப்பு கட்சி சிண்டு வச்சுன்னு தேய்ச்சிங்கிறா. என்ன பண்ணுற, உணர்வோடு அணுகினுங்கிறாரு. இப்போவா அதுவும் இது வாட்டமாக இருக்குது, நீங்கள் தான் நிறைய தேய்ச்சிங்கிறா. இந்த பக்கம்லாம் கண்டுக்கிட்டே இல்லை. ஏன்னா மாட்டிச்சுன்னா அந்த பக்கமே தடையணுக்குது. உடம்புல எவ்வளோ அவயங்குதே, அப்படி தானே? எத்தனை பேர் கை காலெல்லாம் காது வச்சுக்கிறீங்க? எத்தனை பேருக்கு பொண்டாட்டியோட விரல கையை பூச்சி தொட்டு பார்த்துருப்பீங்க? எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? அது ஒன்றுக்குது. இதில் வர உணர்வோடு அணுகிறதா, உணர்வு இல்லாமல் அணுகிறதா, இது என்ன பேச்சு? இதெல்லாம் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவான்றதுக்காக என்ன பண்ணுறது? நேற்று உலகத்துக்கு புரியுனா, உலகத்தை புரிஞ்சு என்ன பண்ண போகிறான்? உலகத்தை எப்படின்னா புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்க?
எத்தியாடு ஃப்ளைட்டு புக் பண்ணி வச்சுக்குது எனக்கு. இப்போ கேன்சல் ஆகிடுச்சு. ஐயோ கடவுள், உடனே நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கனவு வர கண்டு வந்துட்டேன். நான் அமெரிக்காவில் வந்து துபாயில் இறங்கி 2 பெட்டி எடுத்து வந்து இறங்கிட்டேன். அதில் ஒரு பெட்டி மட்டும்தான் எடுத்துன்னு வர முடியுன்றான் அவன். ஒரு போராட்டம் நடந்துங்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, அலாரம் அடிக்குது. 4:36 அலாரம் அடிக்குது. இன்றைக்கி உள்ளே ஒரு பெரிய போராட்டம் நடந்துக்குது. ஏன்னா இந்த ஆள் செத்து போட்டார், துபாயில் இது மாதிரி ஃப்ளைட்டு போடுறாங்க, இதுன்னு ஒன்று. இந்த மூளை சும்மா இருக்க மாட்டேங்குது. இது இஷ்டத்துக்கு தூங்க விட்டு அது இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணுக்குது. அடே நம்ம இது நல்லது இல்லை. இப்போ உணர்வோட உலகத்தை புரிஞ்சிக்க முடியா? இல்லை பிசிக்கலாக அணுகுனா மட்டும் புரிஞ்சிக்க முடியா? உனக்கு அல்வா எனக்கு ஜாங்கிரின்னு தான் சொல்லணும் வந்தாங்க வரும்போது. அல்வா எனக்கு வெஸ்டம் அல்வாலே வச்சு கொடுத்தாங்க. என்ன பண்ணலாம்? செத்துட்டு ஒரு பேய் வந்து நின்றுக்குது. என்ன பண்ணுறது? இல்லை கல்யாணம் பண்ணிக்கும்போது எப்படி கல்யாணம் பண்ணினாங்கன்னு நினைக்கிறீங்க? எவனோ ஒருத்தனை காதலிக்கிறான்றதுனால குடும்பத்துக்கே விஷம் வச்சிட்டாயா? புருஷனுக்கு, பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே விஷம் வச்சிட்டா. இன்னும் அப்படி பெரிய விஷயம் அது உள்ள விட்டு ஆட்டுறதுல சனியை புள்ள 4-5 பேரை சாக வச்சிட்டா. இன்னும் புரியுது வாழ்க்கையில் எல்லாம் இருக்கான். எதுக்கு உலகத்தை புரிஞ்சிடணும்? உன்னை புரிஞ்சு என்ன பண்ண? உலகத்தெல்லாம் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? முடியும். எதுக்கு புரிஞ்சு என்ன பண்ண போகிறான்? ஒரு டைம் புரியுதுன்னு நினைக்கிறீங்க? எதுவுமே புரியாமல் உலகத்தை வர புரிஞ்சுக்கிறேன்னு வர ரொம்பண்ணா. அப்படிலாம் என்ன பண்ணவேண்ணா? யாருன்னா புரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலை நமக்கு புரிஞ்சுன்னா பெரிய 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 பிரச்சனை. எதுக்கு கடவுள் ஒன்றும் இல்லாமல் இருக்குது, நம்மளை உண்டாக்கிட்டு இருக்குது. சந்தோஷமாக இருந்தோமா, சாப்பிட்டோமா, பேண்டோமா, போனோமா, சந்தோஷமாக இருந்தோமான்னு இருக்கிறது விட்டு அவர் எப்போ வந்தார், எந்த வருஷம் வந்தார், இந்த வருஷம் தான் வந்தார், சண்டை வர போட்டுன்னு அவர் வரவே இல்லையா லாஸ்ட்டில். அப்போ அத்தனையும் பொய்யானா? ஆமாம், அத்தனையும் பொய் தான். ராமர் இப்படி இருந்தார், ராமர் அப்படி இருந்தார், சாப்பாட்டு ராமனா இருந்தார், கல்யாண ராமனா இருந்தார், அந்த ராமனா இருந்தார், இந்த ராமர் எந்த ராமராக இருந்தார் நமக்கு என்ன பிரச்சனை? குழந்த ராமருக்கு தான் கோயில் கட்டணும், பெரிய ராமருக்கு கோயில் கட்டக்கூடாது. ஏன் பொண்டாட்டி வச்சு பேர்? யார் வச்சு பேர்? யாரையும் வச்சு பேர். ஒருத்தர் ராமர் இருக்கிறாருன்ட்டு அவர் செருப்பால் அடி பண்ணிக்கிறான், பொம்மையை அடிச்சு விட்டு. இவங்கெல்லாம் பகுத்தறிவாளி வேறு. ராமர் பொம்மையை வரைஞ்சி விட்டு செருப்பு எடுத்து வச்சுற மாதிரி அதை ஒரு பொம்மை வரைஞ்சி ராமரை செருப்பால் வச்சாரான். ராமரை செருப்பால் வச்சார். அட பேப்பரை அடிச்சு விட்டு என்ன சொன்னுக்கிறேன், மோடியை கொளுத்திட்டாங்க. மோடியை கொளுத்திட்டாங்க. இந்த காயத்தை பொம்மையை கும்பிட்டுன்னா ஆகிட்டுக்கிறான். இவனுங்கெல்லாம் வேறு நம்மளை வர கேள்வி எடுத்து உடலில் எப்படி அணுகுறது, என்னத்தான் அணுகுறது, எவ்வளோ அணுகலாலும் அதுனா தான் பார்த்தேன். நல்லா தேய்ச்சி குளித்து சந்தனம் எல்லாம் அடிச்சுன்னுக்கிறேன். காலையில் எடுத்து பார்த்தா கக்கல் தூக்குனா நமக்கே நாற்று மாதிரி. புரிஞ்சுக்க முடியும் நினைக்கிறீங்க? மாறினே இருக்கிற உலகத்தில் எதனா புரிஞ்சிக்க முடியும்? ஒன்றை தவிர வேறு எதையும் புரிஞ்சிக்க முடியாது. திரும்ப திரும்ப சொன்னுக்கிறேன், கடவுளை தவிர வேறு எதையும் இங்கே என்ன பண்ண முடியாது. நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது. புரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்த புரிஞ்சிக்க மாட்டேன்னு மற்றதெல்லாம் புரிஞ்சிக்கலாமான்னு போராடினுக்கிறீங்க. தேவையில்லை. முடிவுக்கு வந்துட்டா. இவன் அப்போ சக்கரை போட்டாலும் சண்டையில் போய் நிற்கிறான். கப்பில் வச்சு ஸ்பூனை எடுத்து வந்து குத்துருவோன்னு குத்துட்டா. வேறு என்ன பண்ண முடியும்? உன் இஷ்டமா ஓட்டு தொலைன்ட்டு. உலகத்தை எவ்வளோ தேவை அவ்வளோ எடுத்துக்கோ, அவ்வளோதானே தவிர புரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்? உன்னை எனக்கு புரியவே மாட்டேங்குது. எதுக்கு புரியணும்னு கேட்குறேன். எதுக்கு புரியணும்? நீ என்ன பேசுகிற, என்ன புரியவே இல்லை, புரியலாம் விட்டுறேன். அது புரியல அப்போ விட்டுருவாங்க. பார்த்துக்கிறீங்களா? புரியல அப்போ விட்டுரு. ஏன் புரியல என்ன பண்ண முடியாது? நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது, தூக்கம் கட்டுரும். புரியல என்ன பண்ணியிருந்தா? அது தம்பி காலையிலே கேட்டான். வந்த உடனே சாயந்தரமே என்ன பார்க்கறதுக்கு போய் கேட்கறதுக்கு போய் தீர விசாரித்தா எல்லாம் என்ன தான் எல்லாம் எதனா ஆக போதா? தீர விசாரிச்சுட்டு ரொம்ப சரியாக வாழ்ந்தாருங்க. எங்கெங்க செத்துட்டாரு. வள்ளுவர் ஒரு பெரிய மகான். சரிங்க, எங்கே செத்துட்டாரு? செத்துட்டு பிறகு அவர் மகானாக இருந்தானா நமக்கு என்ன, மயிராக இருந்தால் நமக்கு என்ன? புக்கு இருக்குது, நல்லது சொல்லிடுறாரு, நல்லதுன்னா எடுத்துக்கோ. அதில் கூட நல்லது இல்லைனா விட்டுரு, யார் இஷ்டம். முதல்ல உங்களை புரிஞ்சுன்னு சந்தோஷமாக இருக்கிற வழியே பாருங்கள். விட்டு யாரை புரிஞ்சினாலும் ஆபத்து. யாரை புரிஞ்சினாலும் என்ன தான் ஆமாம். ஏன் எதிர லாரி பைப்பெல்லாம் ராடெல்லாம் வருது. இந்த பொம்பளை பார்த்துட்டான். குழந்தை வச்சுங்கிற குழந்தை அந்த ராடு வரத்தை பார்த்துட்டான். டக்குன்னு குழந்தை தூக்கி பிடிச்சிட்டுக்கிறான். கடற்கன்னு பைப்பெல்லாம் குழந்தை மேலே வந்துச்சு. குழந்தை தூக்கி போட்டு ஏந்தி இறங்கி போயிட்டான். ஒரு ஆற்றுல இப்போ சிலை வச்சுக்கிறான். குழந்தை கீழே போட்டு மேலே ஏறி நின்றுட்டுக்கிறான். இன்னொரு பொருளை பெற்றுக்கலாம், காலு என்ன ஒருத்துன்னு நினச்சிக்கிறானுங்க. புரிஞ்சிக்கினா பேர் ஆபத்து. எல்லாம் தனக்குன்னு வாழ்வான். இதுதான் புரிஞ்சுக்கிறது. எப்படி தான் வாழ்வான்? தனக்கு. இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது.
நான் இருக்கிறேன் எனக்காக வாழ்வேன் நீ. நான் சும்மா பித்தியாருக்காக வாழ்கிறேன்லாம். கர்ணன் வந்து இன்னொருத்தருக்காக வாழ்ந்தார், சும்மா அதெல்லாம். இன்னொருத்தருக்காக வாழ்ந்தால் தேர்வுட்டி பேச்சை கேட்டிருக்கணும்ல. திமிரு எல்லாம் ஆணவத்தோடு தான் திஞ்சுக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு ஏதோ புரிஞ்சிச்சின்னு நினச்சிக்கிறாங்க. நான் மட்டும்தான் சொன்னுக்கிறேன், எனக்கு அப்பப்போ புரிதல் மாறிப்படும், கொஞ்சம் உஷாராக இருக்கும், புரிஞ்சு பேசும்போதே வச்சிங்கோ. வீடியோ பார்த்து புரியலன்னா என்ன பண்ணுங்க, வந்துடுங்க. ஒரு கால் நானே கூட தூக்கத்தில் எதனா பேசிட்டு இருப்போம், என்ன பண்ணலாம், திருத்துங்க. நேற்று ஒரு பேச்சு பேசுகிறேன், இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுகிறேன், என்ன பண்ணுறேன். நேற்று தலைப்பு அது வருது, இன்றைக்கி பேசுனேன். நேற்று தக்கரை பற்றி பேசுனாங்க, இன்றைக்கி உப்பு பற்றி பேசுனாங்க. ரெண்டும் வெள்ளையாக இருக்குன்னு ஆரம்பித்தேன். உடனே அவன் சொல்கிறான், இல்லை மலை உப்பு வெள்ளையாக இருக்காதுன்னா. உடனே நானும் வெள்ளம் வெள்ளையாக இருக்காதுன்னு. சர்க்கரையிலும் வெள்ளம் என்ன ஆகாது. இப்போ தர்க்கம் பண்ணுங்கிறேண்ணா, புரிஞ்சிக்கவே வேணாம். என்ன வேணா, ஏன் மாறிட்டோம். போய் சிவாகமத்தை பற்றி புரிஞ்சுக்கினீங்கன்னா அது புரிஞ்சுக்கின்னு சந்தோஷமாக அதில் என்ன தேவை அதில் எடுத்து என்ன பண்ணிடனா 3000 பாட்டு மனம் பண்ணிட்டு சுற்றி நிற்க முடியும். அதுக்கப்புறம் தான் அந்த ஏதோ போய் கேட்டால் அவன் மனப்பாடம் பண்ணுவான். சார் 3299வது பாட்டு என்ன சார்னு கேட்டால் சொல்லுவார். கண்ணதாசனை போய் சார் நீங்கள் வந்து 1935 இது எப்போ வந்தாரோ ஏதோ ஒரு பாட்டு எழுதினார்னு வச்சுக்கோங்க. இந்த பாட்டு எந்த வருஷம் சார் எதை நீங்கள் கேட்டால் சொல்லுவார். என்ன நினைக்கிறீங்க? அப்படிலாம் வாழ முடியும்? சாத்தியம் இல்லை. அது மாதிரிலாம் உலகத்தெல்லாம் சும்மா என்டர்டெயின் பண்ணேன், என்ஜாய் பண்ணேன், ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க. ஆமாம், உப்புமாவை ஏன் ருசியாகுதுன்னா தெரியாது. 2 பாசியை உள்ளே போட்டு வெளியே எடுத்துருப்பாங்க, தானாக குச்சிட்டு போயிருக்கும் இல்லை. அந்த பக்கம் அந்த பள்ளி பீப்பெண்டு போயிட்டுருக்கோம். அதில் யாருக்கு தெரியும் டேஸ்ட் ஆகுதுன்னா என்ன. அதே மாதிரி யார் ருசியாக இல்லைன்னாக்கா அந்த பள்ளி வரல, நம்ம என்ன பண்ண முடியும். நேற்று நல்லா செஞ்சேன்னா நேற்று நந்ததெல்லாம் யாருக்கு தெரியும். 4 சங்கதியும் ஆமாம் தானே. எப்போ என்ன சம்பவம் நடக்கும் நமக்கு தெரியுதா? எதனால் அது நல்லா இருக்குதுன்னு தெரியுமா? என்ன தெரியாது, தேவையில்லை, ஆராய்ச்சி பண்ணுக்காதீங்க, அதுக்கு பிறக்கல. நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.